ரோஸ் மில்க் சாங். ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம பிளான் என்ன? சண்டே சமையலா? ஆஹா, என்னடா இது? எப்பதான் வருவ? நான் நம்பி ஒரு விஷயம் இல்லை, எப்பவுமே ரேட்டு கம்பெனியோட சிஇஓ தான் பேரு தவிர. அதாவது இன்னைக்கு ஆக்சுவலி பிளான் எத்தனை மணிக்கு காய்ஸ்? 10 மணிக்கு பிளான், 12 ஆயிடுச்சு. பசிக்குது. கொண்டு கேக்குதா? பிரியாணி செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 4:30 ஆயிடும் நினைக்கிறேன். 4 மணி ஆயிடும். 4:30 5 ஆயிடும். கட் பண்ணாடா, பேசும்போதே கட் பண்றான். டைம் ஆகிட்டே போகுது, நேரம் ஆக ஆக வெறி ஆகுது, பசி எடுக்குது. இவருதான் நம்மளோட புது vlog member. இப்போ அவரு தான் கால் பண்ணுறாங்க, எடுக்கிறானான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அதனால எடுக்கவும் மாட்டான். டேய் எதுக்குடா அந்த நாய்? டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லைன்னா நீ அவ்வளவுதான். வணக்கம். ஒரு வழியா டாடி வந்துட்டாரு. உள்ள ஜெப்டோல வந்து ஆர்டர் போட்டு, அதாவது இது இங்க வந்து பாருங்களேன், இதுக்குள்ள வந்து எவ்வளவு பொருள் இருக்கு. ஆனா இதோட விலை வெறும் 15 ரூபாய். எவ்வளோ? 15. எவ்வளோ? ஏய் 15. அதோட சேர்த்து சொல்லு. கோல்டு வின்னர் இருக்கா? இதோட விலை எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. எவ்வளோ? 84 ரூபா இருக்கும். ஆர்டர் பண்ணுவோம், பே பண்றப்ப பார்த்துட்டேன். போலாமா? அப்புறம் போலாமாப்பா? ரெண்டும் சேர்த்து 84 ரூபாய். நம்ம இந்த பொருட்களை வச்சுதான் இன்னைக்கு வந்து பிரியாணி செய்ய போறோம். மச்சான் ஏன் கிட்ட எத்தனை வர அவனை எத்தனை மணி இவ்வளோ அசிங்கமாடா இருப்பான் மோட்டு? இவ்வளோதான் மோட்டு. நல்லா தானே என்னோட அசிங்கமாகறான். நான் தான் அசிங்கமா இருக்கேன்னு பார்த்தேன். மோட்டு என்னோட அசிங்கமாகறான். நல்லா இருக்கியாது. ஒரு முத்தம் ஒன்று கூட அப்படியே குர்ரா குர்ரா, முத்தம் குர்ரா. இப்படி பண்றியே? ஏன் முட்டா பயனுள்ளா? உங்க அறிவுலி அறிவு. ஸ்டெப் என்னன்னா, கறி வாங்கி வச்சிட்டோம், அந்த கறியை வந்து ஓகே. டிகே எனக்கு தெரிஞ்சு நானே கொஞ்சம் கஷ்டப்படுறேன். சிவா மச்சான் எப்படி இதுக்குள்ள போயிட்டு வந்தேன்னு தெரியல. உள்ளதாண்டா என் இது சகாப்தமே எனக்கு உள்ளதாண்டா இல்லை. அதாவது எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளேயே தங்கிடுவேன் நான்லாம். ஏன்னா எல்லாமே இருக்கா. எங்க வீடு எப்படி இருக்கு நீ பாத்துருக்கல, காட்டுக்குள்ள இருக்கும். கரெக்டா? வீடாடா, அது டார்சான்றா நீ. காட்டுக்குள்ள இருக்கும். ஆனா இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. ஆனால் ஜெப்டோல எல்லாம் குவாலிட்டியாக தான் கொடுத்துக்கிறாங்க. எதுவும் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஆமாம், தக்காளி கூட நம்ம எத்தாலே இப்படி எடுப்போமான்னு தெரியல. வீட்டில் திட்டு வாங்குவான்ட்டு நல்லா தான். எங்கள் அம்மாலாம் வந்து நான் வாங்கின்னு வந்து என்னை டார்ச்சர் பண்ணி வாங்க வச்சிருவாங்க. வாங்கின்னு வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து என்ன இப்படி வாங்கின்னு வந்துக்கிற, அதுக்கு அதுக்கு நீங்களே போய் வாங்கின்னு வந்துருக்கலாமேம்மா, இல்லைன்னா என் கூட வந்துருக்கலாமேம்மா, நான் எப்படி வர்றது அப்படிம்பாங்க. அப்போ வாங்கின்னு போறவனை குறை சொல்லக்கூடாது தானே? அது சொல்லுவாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. லூஸ் வேலை பண்ண காட்டு. நான் வெங்காயம் உரிக்கிறேன், நீ இதை கழுவிடுவா. அப்ப இது என்ன பண்றான், அந்த பேப்பர் எடுத்து போட்டு இதுல வச்சு. வெங்காயம் கழுவ தேவையில்ல. எதுக்கு? என்னடா அவரு வெங்காயம் கழுவ மாட்டாங்க. வெங்காயம் கழுவணும்னா கழுவாங்களா? கழுவுனா இது போயிடும்டா அதோட பவரு. என்னென்ன சொல்றோம் பாருங்க. பிரியாணி செய்யறது. ஆமா ஆமா, அதாவது அது வந்து பிஸ்மில்லாபாத் மாதிரி ஆயிடுச்சு அவர் செஞ்ச பிரியாணி. ஆனா நம்ம வந்து சக்சஸ் பண்றோம். தலைவரா உன்னை மானசீக குருவா எடுத்துக்கின்னு எதுவும் பண்ண மாட்டேன். இது நாங்க அவரை பார்த்து பண்ணல, நாங்க ஆல்ரெடி பிஃபோரா பிளான். நாங்க முன்னாடியே பிளான், அதாவது போன விளாக்லயே வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா, சண்டே சமையல் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நாங்க பிளான் பண்ணி வச்சிருந்தோம். பார்த்தா எங்களுக்கு முன்னாடி அவர் உஷாரா போட்டாரு. பாருங்க, எஸ்டர்டே 12:42 இன்கிரீடியன்ஸ் எல்லாம் அமைச்சிருக்காங்க. அங்க வந்து தெரியாது, நம்புங்க. அந்த கதையை நான் சொல்றேன். டாடி கூட ஆரம்பிச்சனா, இவரு வயசுல எங்களோட ஒரு 10 வயசு 10 வயசா? 10 வயசு மூத்தவரு. எங்களுக்கெல்லாம் 20 இருக்கு. 20 அவனே காலேஜ் படிக்கிற பையன். வர வழியில தான் மீட் பண்றேன். சிறுவர் சீர்திருத்த பள்ளி
ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. நான் வாடகை வேலை செஞ்சிருந்தேன். இவனை பார்த்தா அப்ப ஃப்ரெண்ட் ஆகி இவனுங்களை திருத்தி சமையல் செய்யறது அதெல்லாம் செய்ய. ஆமா, எங்களுக்கு ஜெயில வந்து எல்லாமே டாடி தான். இவனுங்க யாருமே எனக்கு இங்க தெரியாது, எல்லாம் ஆபீஸ்ல தான். இவன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்தாரு, வருஷம் உள்ளது. அதாவது இது எப்படின்னா, நானும் மௌனியும் வந்து ட்ரைனிங்ல இருந்து இருந்தா இன்டர்வியூல இருந்து வந்து எனக்கும் மௌனியும் தெரியும். ஆனா என்ன கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவனை கூப்பிட்டாங்க, அவன் வேலை பார்த்துன்னு இருந்தான். அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் லேட்டா தான் கூப்பிட்டாங்க. என்ன பார்த்தாங்கன்னு தெரியல, மௌலி கிட்ட முன்னாடி கூப்பிட்டாங்க. நம்மளோட ஃப்ரெண்டா போல. அப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த கொரோனா பீக்ல இருந்ததுனால நாங்கெல்லாம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1.5 வருஷம் கிட்ட ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தோம். திருப்பி ஆபீஸ் ஜாயின் பண்ணப்பதான் வந்து சரியான ஒரு எங்க ஆபீஸ்ல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் இவர் தான். அதாவது ஃப்ரெண்டா இவரை வந்து அண்ணால கூப்பிடுறதா இல்ல பேர் சொல்லி கூப்பிடுறதா ஆரம்பிச்சோம். அப்ப இவர் என்ன பண்ணாரு, என்ன ஏன்டா பெருசுன்னு கூப்பிடுற, அப்படி கூப்பிடாத அப்படின்னு இவரு இன்ட்ரெஸ்ட் சொன்னாரு. அப்ப வந்து சார்பேட்டா பரம்பரை வந்து வந்துடலாம். இவங்களே செல்லமா செல்லமா டாடின்னு. அது இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். இப்ப வந்து பிரியாணிக்கு தேவையான மற்றும் எல்லா இதையும் வந்து அரிஞ்சு இது பண்ணுகிறோம். இப்ப அடுத்த ஸ்டெப் வந்து என்னன்னா, மேல வந்து இங்க சமைக்க போறது நம்ம மேல வந்து மொட்டை மாடல மாப்பிள ஃபுல் செட்டப்ல போட்டு வச்சிக்கிறோம். ஒரு செட்டப் இல்ல, மேல ஒரு ஷீட் மட்டும் இருக்கும், அவ்வளவுதான். ஆமாண்டா, அவ்வளவுதான். ஃபுல் செட்டப் அது எங்களுக்கு அவ்வளவுதான். ஃபுல் செட்டப் அஜினி மட்டும் தான்டா அது. பிரியாணில போட்டுடலாம் லைட்டா. நெக்ஸ்ட் ஆமா போட்டு பார்க்கலாம். அஜினமோட்டோ போட்டு பிரியாணி அதெல்லாம் போடாத, போட்டுடலாம். நான் சொல்லிட்டானே, அப்புறம் நான் உன்கிட்ட சொல்லாதன்னாரு. காட்டல. எங்க வீட்டு பக்கத்துல ஒயின் ஷாப் பக்கத்துல ஒரு ஃபாஸ்ட் ஃபுட். நான் சிக்கன் ரைஸ் வாங்கலாம்னு போயிருக்கேன். ஒருத்தர் சரியான போத நிக்க கூட நிதானம் இல்ல, உடம்பு கெடுதல் தானே சரக்கு, அதை குடிச்சிட்டு வந்து ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் இது ஆக்ஷன் மேடம். அஜினமோட்டோ போடாதுன்னு சண்டை போட்டு சரியான போத நிக்க கூட முடியல. ஏய் அஜினமோட்டோ போட்ட இப்ப தெரிஞ்ச ஒண்ணு நாக்குல வச்சோன்னே ஒரு மாதிரி சல்லுன்னு மேல ஏத்து தெரியுமா, அதான் அஜினமோட்டோ பவர். ஆனா இது வந்து தக்காளிலுமே இருக்குமா அந்த மோனோசல்ஃபேட் குளுக்கோமேட். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அரே ஓ சம்பு ஓ சாம்பா அடி வெயிச்சு பாஸ் ஃபுட் கடை மாதிரி தான். இப்போ அடுத்து வெள்ளா தானே ரொம்ப வேற வாங்குறான். போதும் 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 போதும். தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்தி விடுறாரு அவர் பாருங்க. இப்போ வந்து எண்ணெய் கூட சேர்த்து லைட்டா நம்ம நெய்யும் ஊத்தணும்னா அரோமா சூப்பரா இருக்கும். அரோமா சூப்பரா இருக்கும். யாரு அரோமா? எங்க அக்கா பொண்ணுண்ணா. சார் என்ன தேடுறீங்க? இல்ல இந்த காமெடி எங்க இருந்து வருதுன்னு தெரியும். காமெடி மேல் பண்ணிட்டு இருக்க. புரியுறாங்க நம்மள உப்பு உப்பு வீட்டு ஓனர் கொஞ்சம் கேட்டாங்க. ஆமா வீட்டு ஓனர் இல்லாம எப்படி? அதாவது உப்பு நம்ம லைட்டா சேர்த்தாதான் அந்த வெங்காயம் வேகிறது வந்து நல்லா ஜீரிக்குள்ள. அதாவது சிறான மொட்டை மாடியா இருக்குங்க. அந்த சைடு பார்த்தா லைட் ஹவுஸ் தெரியுது, அப்படியே இந்த பக்கம் பார்த்தா பீச் தெரியுது. அப்படியே கொஞ்சம் ரொம்ப நேரம் நம்ம உட்காந்து இது சாஞ்சினே இருந்ததுனால முதுகு வலிக்குது. டாடி அந்த தண்ணி எடுத்து அதுல ஊத்துக்கு டாடி. எதுல அவர் உட்கார போறாரா? தண்ணி குடிக்குது குடிக்கலாம். இப்போ வந்து இப்போ நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம், உள்ள கறியெல்லாம் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி இது போதும் போதும் சரியா. இப்போ வந்து என்னன்னா, இப்போ உங்களுக்கு எப்படி ஃபுல்லாகவே எண்ணெயா இருக்குல்ல, இது நல்லா கொதிச்சு இந்த எண்ணெய் மட்டும் தனியா பிரிஞ்சு ஒரு லேயராமா, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். அந்த மூடி எடுத்து மூடுங்க. நம்ம அது வரைக்கும் வேற ஏதாவது தண்ணி தொடங்கி நம்ம மூணு முறை போறோம். இந்தா இது தொடச்சு விடுத்துல.
தண்ணி இதுவே ஆகணும்டா. போகவே இல்லையா? கரண்ட் எடு கீழ் ஸ்மெல் மட்டும் வருது மாமா. அதெல்லாம் கீழே வைக்கலாம்டா டேய். சூடு அந்த பிடிக்கணுங்க. கறி துணியாடா? கை துணி நீ தானே எடுத்துன்னு போன. இதெல்லாம் இறக்கி வச்ச அங்க பாரு நான் கார குழம்புடா. இருடா போன் மியூசிக். வெல்கம் டு டாடி vlogs. பாய் பாய். இன்ட்ரோ கொடுக்கல, அதனால எக்ஸ்ட்ரோலயே இன்ட்ரோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரியாணி பண்ணோம். பிரியாணி மாதிரி வரல, ஆனா பொங்கல் மாதிரி வந்தது. பிரியாணி பொங்கல். ஆனா எப்படின்னா கறிலாம் சூப்பரா இருந்தது. பிரியாணி டேஸ்ட் இப்ப பிரியாணி டேஸ்ட்லாம் எப்படி இருந்தது? பிரியாணி பத்தி சொல்லு. பிரியாணி டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்தது, ஆனா பொங்கல் மாதிரி ஆயிடுச்சு. அது காட்டக்கூடாதுன்னா அது ஆமா. அதை மட்டும் கரெக்டாக கட் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து ஆக்சுவலி என்ன ஆகிடுச்சுன்னா அந்த அடுப்பு வந்து என்னன்னா நடுவுல நல்ல பக்குன்னு எரியுது, சைட்ல எல்லாம் ஹீட் வந்து லேட்டா போயிடுச்சு. அதனால போன ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டோம், வயிறுல ஒரு மாதிரி இது. நல்லா தான் டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. கரு சமைச்சதுக்காக சொல்றாரு, அப்படி எதுவும் இல்லை. ஓகே முடிச்சுக்கலாம். பாய். நான் இனிமே காய் சொல்ல மாட்டேன்டா, நிறுத்துங்கடா.